கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1373 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 21 வசனம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். வேத புத்தகத்திலே எதெல்லாம் பாவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா? அந்த பாவ செயல்களிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதிலே ஒன்றாக பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எளியவன், தரித்திரன், கடன்பட்டவன், வியாதிப்பட்டவன், வேதனைப்பட்டவன் என்று சொல்லி யாரையும் அவமதிக்க கூடாது. அப்படி அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இப்ப நாம் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிறரை அவமதிக்காத வாழ்க்கை வாழுங்கள். அவமதித்தல் என்பது உள்ளத்திலிருந்தும் வரலாம், உதட்டிலிருந்தும் வரலாம். யோபுவினுடைய மனைவி யோபுவை அவமதித்தாள், அவமானமாய் பேசினாள். ஆனால் யோபுவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவனுடைய மனைவியை அவமதித்து வரவில்லை. அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே பிறரை அவமதியாமல் வாழுங்கள். ஏழைகளுக்கு இறங்குங்கள், ஏழைகளை நேசியுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், யாரையும் புறந்தள்ளாதிருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலே புறந்தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அவரை தேடி வந்தார்கள். அவர் அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி, ஏன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களிலே குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும். ஆனால் இயேசு ஊழியம் செய்த பொழுது சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்ட குஷ்டரோகிகள் அவரை தேடி வந்தார்கள். தொடு தூரத்தில் அவர்கள் நின்று இயேசுவிடத்திலே சுகம் வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அல்லது ஜெபித்த பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். பாரம்பரியத்தை உடைத்திருக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏழைகளுக்கு இரங்குங்கள், வியாதியஸ்தர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்தவன். இந்த உலகத்திற்குள்ளே பாவம் பல வழிகளிலே பரவி கொண்டிருக்கிறது. உலக மனிதர்கள் பல வழிகளிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இச்சையோடு பார்ப்பது, இச்சையோடு பேசுவது, உதடுகளிலே பேசுவது, நாவினாலே பேசுவது, சிந்தனையிலே பாவம், இப்படி பல பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். குறிப்பாக பிறரை அவமதிக்கிற பாவத்திலிருந்து விடுபட்டு எல்லாரையும் நேசிக்க ஆண்டவர் தாமே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏவியருளும்படியாய் ஜெபிக்கிறேன்.
ஏழைகளுக்கு இறங்கும்படியாக, ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் யாரெல்லாம் ஏழைகளுக்கு இறங்குகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பிறரை அவமதிக்கிற காரியத்திலிருந்து விடுபடவும், ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்யவும் தேவன் அவரவர் உள்ளத்திலே பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.